ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பாஸ்போர்ட் விதிகளில் மத்திய அரசு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, சமீபத்தில் பாஸ்போர்ட்டில் நிறையா புதிய ரூல்ஸை மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் நேற்று பார்த்தா ஒரு புதிய விதி அமல்படுத்தியிருக்காங்க. என்னமான விதி அப்படின்னா, பாஸ்போர்ட் விண்ணப்பத்தில் முக்கிய சீர்திருத்தத்தை வெளியுறவு அமைச்சகம் பார்த்தா அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அதாவது வாழ்க்கை துணைவரின் பெயரை பாஸ்போர்ட் விண்ணப்பத்தில் சேர்க்க நீக்க திருமண சான்றிதழுக்கு பதிலாக இணைப்பு ஜே எனப்படும் எளிமையான பிரமாண பத்திரத்தை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ பாஸ்போர்ட் நீங்கள் பார்த்தா உங்கள் துணைவியர் பேர், அதாவது ஹஸ்பண்ட் நேமோ அல்லது ஒய்ஃப் நேமோ நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, புதுசாக ஆட் பண்ணுறதுக்கும் சரி, பெயரை நீக்குவதற்கும் சரி, இதுக்கு முன்னாடிலாம் உங்களுடைய அந்த திருமண சர்டிஃபிகேட் இருக்க பாருங்கள், மேரேஜ் சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் சப்மிட் பண்ண தேவையில்ல. அதுக்கு பதிலாக இணைப்பு ஜே அப்படின்ற ஒரு புதிய ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மை நீங்கள் ஒரு பிரமாண பத்திரம் மாரி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நேம் ஆட் ஆகும், அதேமாரி ரிமூவ் ஆகும் அப்படின்ற மாரி மத்திய அரசு சார்பில் இந்த ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான ஃபார்ம், அதாவது ஜாயின்ட் டிக்ளரேஷனாக கொண்டு வந்திருக்காங்க மேரேஜ் சர்டிஃபிகேட்டுக்கு. இதில் போயிட்டு யார் அந்த பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்க நேமு, அதேமாரி பார்த்தா எந்த அட்ரஸில் இருக்கீங்க அதெல்லாம் போட்டுட்டு தட் ஐ மேரிட் வித் அவங்க ஸ்பௌஸ் நேம் என்ன அதை கொடுத்துட்டு, ஸோ இந்த மாதிரி தட் மே பாஸ்போர்ட் பி இஷ்யூடு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாமே மென்ஷன் பண்ணிவிட்டு லேட்டஸ்ட்டு ஜாயின் ஃபோட்டோகிராஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஸோ ரெண்டு பேர் ஜாயின் பண்ணியிருக்க மாதிரி ஃபோட்டோவை இந்த பாக்ஸில் ஒட்டிட்டு அந்த ஃபோட்டோ கீழே அவங்க சைன் பண்ணிவிட்டு பிளேஸ் டேட்டை மென்ஷன் பண்ணிட்டு ரெண்டு பேர் சைனும் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஹஸ்பண்ட் நேம் என்ன, ஆதார் கார்டு, ஓடிடி, பாஸ்போர்ட் நம்பரு, அதேமாரி சிக்னேச்சர் சைன் போட்டு நேம் என்ன, ஆதார் கார்டு நம்பர், ஓடிடி, பாஸ்போர்ட்லாம் கொடுத்துரு. இதை நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. ஸோ உங்கள் ஸ்பௌஸோடைய நேம் பார்த்தா நீங்கள் சேர்த்துக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் சிம்பிளிஃபைட் பண்ணி எளிமையாக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இதான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த முயற்சி விண்ணப்ப செயல்முறையை நெறிப்படுத்துவதையும் தாமதங்களையும் குறைப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இணைப்பு ஜே என்பது எளிமைப்படுத்தப்பட்ட பிரமாண பத்திரமாகும். இதில் விண்ணப்பதாரர்கள் தங்கள் திருமண நிலையை முறையாக அறிவித்து பாஸ்போர்ட்டில் வாழ்க்கை துணைவரின் பெயரை சேர்க்க அல்லது நீக்க பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ பாஸ்போர்ட்டில் மற்றும் ஒரு சிம்பிளிஃபைட் ஆப்ஷனாக கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா பாஸ்போர்ட் அறிமுகம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட்டில் ஒரு சில ரூல்ஸ் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தகவலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துறதுக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வீடியோ சேரும். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.